எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐயோ பத்து கிச்சிலே சோ டே 3 ஆஃப் ஐபிஎல் அப்படின்னு சொல்லலாம். சோ இன்னைக்கு வந்து டிசி வர்சஸ் எல்எஸ்டி. சோ மேட்ச் வந்து எப்படி போச்சுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் எடுத்து வந்து போட்டு பொலன்னு பொலந்து அடுத்த 10 ஓவர்ஸ்ல வந்து கொஞ்சம் சொதப்பலான மாதிரி இருந்தது எல்எஸ்டி. அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்கோர் வந்து வரல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா டிசி வந்து என்னடா நீங்க ஆடுறீங்க ஃபர்ஸ்ட் 10 ஓவர் ஒன் சைட்ல இங்க மேட்ச் போகுது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருந்தேன். அடுத்த 10 ஓவர் யாரா நீங்க அந்த 3 பேரு வந்து பொலன்னு பொலந்து லாஸ்ட் ஒரு விக்கெட்ல வந்து மேட்ச் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. சோ அத பத்தி ஹாரிஸ் அண்ட் ஆதி ஃபர்ஸ்ட் ஹாரிஸ் அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, ஸோ மேட்ச் எல்எஸ்சி வர்ஸ் டிசி. ஸோ நான் வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒரு பேலன்ஸ்டான டீமா தான் இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்எஸ்சியை பத்தி நான் பேசிடுறேன். ஸோ எல்எஸ்சி வந்து ஒரு டாப் கிளாஸான பேட்டிங், அதுல முக்கியமா ரெண்டு பேர் மிச்சல் மார்ஸ் அண்ட் நிக்கோலஸ் பூரான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பொலந்து கட்டிட்டாங்க. ஸோ அடிச்ச அடி எல்லாமே வெளியே தான். ஸோ பயங்கரமா இருந்தாங்க, சூப்பரா இருந்தாங்க ரெண்டு பேருமே. அவங்க அடிச்சுட்டு போய் 70 ரன்ல தான் ஸ்டாப்பே ஆனாங்க. ஸோ நிக்கோலஸ் பூரான்லாம் 35 பால்ஸ்க்கு 70 போயிட்டாரு. ஸோ இவங்க ரெண்டு பேர்னாலேயே வந்து ஸ்கோர் வந்து 200 மேல போயிடுச்சு. ஸோ எல்எஸ்சி இத்தனைக்கும் பண்ட், அதாவது அவங்க கேப்டன் டக்ல போயும் இவங்க 200 200 பிளஸ் அடிக்கிறாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் காரணம். ஸோ இந்த ரெண்டு பேரும் இந்த 210 அளவுக்கு தான் அடிச்சாங்க அப்படின்னா டிசி சைட்ல இருந்து நான் கொல்தி பேத சொல்லுவேன். 4 ஓவர் போட்டு 20 ரன்னு 2 விக்கெட். குல்தீபே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஒரு 11 ரன்ஸ் போயிடுச்சு. அடுத்த ஒரு 3 ஓவர் அடுத்த 3 ஓவர்ல வெறும் 8 ரன் ரன்னு தான். 8 ரன் 2 விக்கெட் சம்திங். டிசி சைட்ல இருந்து அவர் ஒருத்தவர் தான் பயங்கரமா போட்டிருக்காரு. ஆனா நிக்கோலஸ் பூரானும் மிச்சல் மார்ஸும் வெளுத்துட்டாங்க. உங்களோட கருத்து? டெல்லியே இப்ப பாத்தீங்கன்னா அது சின்ன கிரவுண்ட் தான். அது அசால்ட்டா 6 அடிக்கலாம். பிளாட் ட்ராக் எப்பவுமே பிளாட் ட்ராக் தான். கிட்டத்தட்ட ஹைதராபாத் மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு இன்னமும் அடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க பிளேயர்ஸ் ஃபார்ம்ல இல்லை நினைக்கிறேன். ஸோ 2-3 பேர் இருக்காங்க. இது இருந்தா 250 கூட அடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். பட் இந்த எல்எஸ்சி சைடுல நல்லா போல், பட் டிசி சைடுல நல்லா போல் பண்ணாங்க. 250 ஸ்கோப் இருந்தது. பட் அதுல வந்து டிசியோட பவுலர்ஸ் கொஞ்சம் புல் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். ஆமா, ஓகே. அப்படியே நம்ம டெல்லி பக்கம் வந்தோம்னா பயங்கரமான போயிடலாமா? ஓகே, டெல்லி பக்கம் போயிருந்தோம்னா ஃபர்ஸ்ட் 10 ஓவர் வந்து நீங்க சொன்ன மாதிரிதான், என்னடா இது வசனமே புரியல அப்படின்ற மாதிரிதான் ஆடிட்டு இருந்தாங்க. ஃபேப் டிப்ளேசிஸ் மட்டும் டீசெண்டா வந்து ஆடினாரு. பட் அவருமே அவுட் ஆயிட்டாரு. வந்தவன் தெரியல, போனது தெரியல, டக்குன்னு அவுட் ஆயிட்டு இருந்தாங்க. ஸோ டிசி சைட் பாத்தீங்கன்னா பெரிய ஸ்டார் பேட்ஸ்மேன் எல்லாம் கேட்டா யாருமே கிடையாது. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்தியன் பிளேயர்ஸ் தான் வந்து எடுத்திருக்காங்க. அங்கதான் 2 ஸ்டார் உள்ள வந்தாங்க. ஸோ அசோக் சர்மா வந்து ஒரு பெரிய ஸ்டாரு. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார் இருந்தாரு. அடுத்த செக்மெண்ட்ல பேசுவோம். ஓகே, ஓவராலா வந்து மேட்ச பத்தி நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப வந்து நான் என்ன கேட்க போறேன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு பெஸ்ட் பிளேயரா, அது பேட்டிங்கா இருக்கலாம், பவுலிங்கா இருக்கலாம். சோ உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல, இவங்க நீங்க நல்லா ஆடினாங்க ஆடல அப்படின்னு. சோ ரெண்டு பேருமே வந்து ஒரு பிளேயர் தான் சொல்லணும், இல்ல எவ்வளவு பிளேயர் வேணா சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் சொல்லுங்க. ஓகே, நான் வந்து என்னோட ஸ்டார் பிளேயர் வந்து 3 பிளேயர் செலக்ட் பண்றேன். ஸோ எல்எஸ்சில இருந்து ஒரு பிளேயர் நிக்கோலஸ் பூரான், பிளஸ் டிசிசில இருந்து 2 பிளேயர். ஸோ விப்ராஜும் நம்ம அஸ்தோஷ் சர்மாவும், இந்த 3 பிளேயர் தான் வந்து பயங்கர ஸ்டாரா இருந்தாங்க இன்னைக்கு. ஸோ அவங்க பேட்டிங்கும் சரி, அஸ்தோஷ் சர்மா எல்லாம் மேட்ச் வினிங் கொடுத்திருக்காரு. ஆக்சுவலா ஒரு செம்ம மேட்ச் இன்னைக்கு. என்னோட ஸ்டார் பிளேயர் இது. ஆக்சுவலா அந்த ஏஆர் சர்மான்னு ஒருத்தன் வந்தாரு, அந்த சப்ல இம்பாக்ட் பிளேயர். நான் வந்து இவரு வந்து இவ்வளவு தூரம் கொண்டு போவாருன்னு நினைச்சு கூட பாக்கல யாருமே. அவ்வளவுதான், டீம் முடிஞ்சு போல. யாரு அவன் 16 பாலுக்கு 11 ரன் அடிக்கிறான். ஓகே, விக்கெட் ஸ்டாப் பண்ணிட்டு சும்மா ஓவர் கம்ப்ளீட் பண்ணும் பாக்குறாரு போல அப்படின்னு தான் நினைச்சேன். பார்த்தா மேட்சை முடிச்சு விட்டு போயிட்டாரு. அதுவே ஒரு பெரிய ஷாக்கா இருந்துச்சு எனக்கெல்லாம். ஸோ அதே மாதிரியே விப்ராஜும் வந்து சூப்பரா அது கூட ஸ்டாண்ட் கொடுத்தது அவரு. பட் விப்ராஜும் நல்ல ஒரு என்ன சொல்ற, அந்த வேண்டிக்கிற டைம்ல வந்து 6-4 எல்லாம் கனெக்ட் பண்ணி அழகா ஸ்கோரை கொண்டு போனாரு. ஸோ இது ரெண்டுமே ஓகே வந்துச்சு. எனக்கு வந்து எல்எஸ்டில வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனர் மாக்கரம் சொதப்பினார். மிச்சல் மார்ஷும் அண்ட்
பூரான் 2 பேர் தான் அந்த கேமை கொண்டு போனாங்களே. ஓப்பனிங் போன விதமே வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. ஓகே, இன்னைக்கும் ஒரு நேத்தி எஸ்ஆர்எச் அளவுக்கு 250 பிளஸ் வரப்போகுது போல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க விக்கெட்ஸ் போனதுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகி ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இதுவுமே ஒரு பெரிய மைனஸ் நான் சொல்லுவேன் இவங்களுக்கு. ஓகே, ஸோ ஆதி உன்னோட ஆதி ஸ்டார் பிளேயர்ஸ். எனக்கு வந்து ஷர்துல் தாக்கூர் தான். தலைவன் வந்து அன்சோல்டு பிளேயரு. நேற்று வந்தாரு, வந்தோல 2 விக்கெட் எடுத்தாரு, சூப்பரா பண்ணாரு. அதான் ஷர்துல் ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, விக்கெட்டே எடுக்கனால கூட விக்கெட் எடுத்தாரு, அப்படி ஒரு பிளேயரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சைட்ல இம்பாக்ட் பிளேயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாங்க. எல்எஸ்டியில் வந்து பவுலர், தமிழ்நாடு பவுலர் சித்தார்த் நான் நினைக்கிறேன், அவர் விக்கெட் ஆமா எடுத்தாரு. ஆமா பின்னர் அந்த சைடில் வந்து அசுதோஷ் சர்மா, அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச், சூப்பராக இருந்துச்சு பண்ணாங்க. ஸோ அதான் இந்த மாதிரி டீம்லலாம் இந்த மாதிரி ஊர் பேர் தெரியாத ஆளுங்கெல்லாம் வந்து விளையாடுவாங்க. அதுதான் இந்த மேட்ச் நீங்க எதிர்பார்க்கலாம். சைடுல ஒரு போடு போட்டேன். ஓகே சரி ஓகே, அடுத்தது பிளே டு டெஸ்ட்ராய். ஸோ இவன் எதுக்கு அந்த டீம்ல ஆடினா இன்னைக்கு அப்படின்னு. ஓகே, இத்தனை மேட்ச் எனக்கு அப்படி பெர்ஃபார்ம் ஒரு பிளேயர் பண்ணதெல்லாம் விட்டுரு. இருக்காரு. இல்ல இத்தனை மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணலாம் விட்டுரு, உனக்கு பிடிச்ச பிளேயரா இருந்தாலும் இந்த மேட்ச் எதுக்கு என்னடா ஆடின அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லணும். அதான் பிளே டு டெஸ்ட்ராய் அப்படின்னா எனக்கு வந்து ஆக்சுவலா இன்னைக்கு மேட்ச்ல வந்து எல்எஸ்சி ஜெயிச்சிருக்கணும். பட் ஓப்பனா சொல்ல போனா பண்டோட புவர் கேப்டன்சி பிளஸ் லாஸ்ட் மினிட் பிரஷர். பண்ட் வந்து நீங்க சுத்தமா இல்ல, அவர் கேம்ல இல்ல. அவர் பேட்டிங்லயா இருக்கட்டும், அவர் கேப்டன்சிலயா இருக்கட்டும், அவர் பவுலிங் ரொட்டேஷன்ல இருக்கட்டும், லாஸ்ட் ஓவர்ல எல்லாம் வந்து அந்த டீமே சொதப்புறாங்க. ஒன்னா ஒரு ரன் அவுட் சான்ஸ் மிஸ் ஆகுது, ஒரு ஸ்டம்பிட் மிஸ் ஆகுது, எல்லாத்துக்கும் காரணம் பண்ட் தான். அவர் நினைச்சுதான் மேட்ச் எடுத்திருக்கலாம். ஒரே ஒரு விக்கெட் தான் கையில, டிசி கையில, ஆனா அவங்க வின் பண்ணிருக்காங்க. ஸோ மொத்த பிரஷரையும் பண்ட் அவர் டீம்ல போட்டாரு. ஸோ மேட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ் ஆனது வந்து ஒரு பண்ட் ஒரு மெயின் ரீசனா நான் பாக்குறேன். ஏன்னா ஸோ ஒரு என்னோட டெஸ்ட்ராய் வந்து பண்ட் தான். பழைய டிசி பிளேயர்ல அப்படிதான் இருக்கும், என்ன பண்றது சொல்லலாம். அது நீங்க உங்களோட டெஸ்ட்ராய் பிளேயர் யாருன்னா யார சொல்லுவீங்க? இல்லை, நான் பெருசா எதிர்பார்க்கல எதுவும், நார்மலா தான் ம், எதிர்பார்த்தேன், யாரையும் எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணல. ஏன்னா ம். யார் எந்த எனக்கு ஃபார்ம்ல இருக்கானே சத்தமா தெரியல. எனக்கு சஞ்சய் பிளேயர்னு சொல்றது உனக்கு? பிளேயர்ஸ் சொல், அதான் டிசியோட பிளேயர்னு சொல்றதுக்கு பிளேயர்ஸ் சொல்லிடலாம். இந்த ஸ்டார்டிங் ஒரு 4-5 பேர் வந்து பாத்தீங்கன்னா முட்டை 1 4ங்கிற மாதிரி வச்சிருந்தாங்களா, அவங்க ஃபுல்லாவே சொதப்பல். நீ என்னதான் ஆமா ஒரு விக்கெட் 2 விக்கெட் போகும்போது நீ 3ஆவது தேர்ட் டவுன் வர்றப்ப அங்க ஸ்டாண்ட்ஸ் கொடுக்க பாக்கணும். நீ ரன் அடிக்கலாம் கூட பரவாயில்ல, விக்கெட் ஃபால் டவுன் பண்ணாம இருந்தாலே அடுத்த வர பேட்ஸ்மேன் கொஞ்சம் பூஸ்டப் ஆகும். சோ அங்கே வந்து ஒரு பெரிய லாஸ் ஆச்சு. ஓகே, ஏதோ கிளிக் ஆகி நீங்க ஜெயிச்சிட்டாங்க. பட் இன்கேஸ் அந்த லாஸ்ட் ஓவர் வந்து ஒரு ஸ்டம்பிங் மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன், அதை முடிச்சிருந்தா கூட முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி பண்ட் வந்து அந்த கீப்பிங்ல வந்து அந்த ஏஆர் சர்மா வந்து குல்தீப் ரன் அவுட் பண்ணாங்களா, அதுக்கு பதிலா ஸ்டெம்ப்ல இங்கே பட்டுருந்தா இவரு அவுட் ஆயிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் நீ சொன்ன மாதிரி பண்ட் மேல முக்காவாசி மிஸ்டேக் இருக்கு. ஸோ அந்த மிஸ்டேக் எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி தான் இன்னைக்கு வந்து டிசி ஜெயிச்சிருக்காரு. ஸோ ஒரு புவரான இதுவாக தான் இருந்திருக்கும். ஓரளவுக்கு லக்கி ஃபேக்டர் வந்திருக்கு. அண்ட் பண்ட் வந்து நீ சொன்ன மாதிரி கேப்டன்சியாவும் சரி, கீப்பிங்ல பால் சரியாவே கலெக்ட் ஆகல. அதை தாண்டி ஸ்டம்பிங் இருக்கட்டும், ரன் அவுட், பேட்டிங்கும் வந்து 6 பால் சொதப்பி சிங்கிள் ரொட்டேட் பண்ணாம அங்க பூரான் சம ஃபார்ம்ல இருக்காரு. அந்த டைம்ல வந்து நீ சிங்கிள் ரொட்டேட் பண்ணா போதும், இவன் 6-4 அடிக்க போறான். அந்த டைம்ல வந்து விக்கெட் ஃபால் ஆகாம இருந்தா நீ பின்னாடி பூரான் அவுட் ஆகும்போது நீ டச் ஆனா கொஞ்சம் போக போக ஒன்னால அடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணி அந்த மேட்ச்ல ஆனா நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து போரா இவங்க நான் சொல்லுவேன். எஸ், இன்னொரு பிளேயரை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ டெல்லி சைட்ல இருந்து இந்த மேட்ச் செகண்ட் ஹாஃபை வந்து எடுத்துட்டு போனதே வந்து ஸ்டம்ப்ஸ் தான். ஸோ அவரோட பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. ஏன்னா அவரும் விப்ராஜும் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டனாலதான் நெக்ஸ்ட் வந்த அசுதோஷ் சர்மாவால வந்து ஈஸியா அடிக்க முடிஞ்சது. ஸோ விப்ராஜ் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் 15 பால்ல அந்த 38 ரன் அடிச்சனாலதான் டிசியால வந்து இந்த வின்னிங் மார்க்கை வந்து தொட முடிஞ்சது. அதே மாதிரி இன்னும் நோட் பண்ணியா, ஸ்டம்ப்ஸ் வந்து 1 ஓவர் 28 ரன்ஸ் கொடுத்தாரு. ஆனா பேட்டிங்ல அதே மாதிரி ஒரு 32 பவுலர்ல அடிச்சு எடுத்து கொடுத்தாரு. ஒரு ஓவர்ல 28ங்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஒரே ஓவர் தான் ரொம்ப போட்டிருக்காரு. எக்ஸ்பென்சிவ். அதே மாதிரி அதே எனக்கு மாதிரி வந்து பேட்டிங்ல ரெக்டிஃபை பண்ணிட்டாரு. ஸ்டார்க்கும் சொதப்பல். 3 விக்கெட் அவர் எடுத்திருக்காரு. பட் இருந்தாலும் அவர் 42 ரன் கொடுத்திருக்காரு. இல்ல அந்த 3 விக்கெட்ல ஒரு விக்கெட் தான் வாக்குறோம், மத்த ரெண்டுமே வந்து கீழே வர பேட்ஸ்மேன் தான் இருக்காரு. நடுவுல வந்து ஆமா, பெருசாவே அதுதான். பெர்ஃபார்ம் பண்ணல. அவரும் கொஞ்சம் இன்னைக்கு எக்ஸ்பென்சிவா இருந்திருக்காரு ஸ்டார்க்கும். ஆனா லாஸ்ட் ஸோ மேட்ச் சம்மரி போட்டாங்க அதுதான். நினைக்கிறேன். என்னோட மேட்ச் சம்மரி வந்து எல்எஸ்சி ஜெயிச்சிருக்க மேட்ச் டிசி கையில கொடுத்துட்டு வந்துட்டாங்க. சோ அதுதான் ஃபைனலா வந்து எல்எஸ்டி வந்து மட்டமா பெர்ஃபார்ம் பண்ணி ஈஸியான மேட்ச் ஜெயிக்கிறத வந்து மட்டமா கையில கொடுத்துட்டு வந்துட்டாங்க. சோ இதான் என்னோட மேட்ச் மாதிரி. சோ தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க சேனலை வந்து லைக் பண்ணுங்க,
ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐட்டன் அடிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஐபிஎல் ஃபேன்ஸ் உங்க எல்லாருமே வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ண சொல்லிருங்க. So, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சஞ்சய், ஹரிஷ், ஆதி and ஆதி from குஜராத். நன்றி.